2025 புத்தாண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சென்னை புத்தக காட்சிக்கு குடும்பமாக வந்து செல்லும் மக்கள் புத்தக அறிவோடு அன்றாட நிகழ்வுகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள டிஜிட்டல் திரையில் புதிய தலைமுறை செய்திகள் ஒளிபரப்பாகி வருகின்றன. இது தொடர்பாக செய்தியாளர் விக்னேஷ் முத்து அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை நந்தனத்தில் 48வது புத்தக காட்சி தொடங்கி பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. நாளுக்கு நாள் புத்தக காட்சிக்கு வரக்கூடிய வாசகர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் விஜய் இதனுடைய காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் புத்தக காட்சிக்கு ஏராளமான வாசகர்கள் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். புத்தக காட்சிக்கு வரக்கூடிய வாசகர்கள் வெளியே நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் புதிய தலைமுறை சார்பில் இங்கு பிரம்மாண்டமான வாகனம் நிறுத்தப்பட்டு LED திரை மூலம் செய்திகள் அனைத்தும் நேரடியாக உடனுக்குடன் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இது சம்பந்தமாக நாம் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய வாசகர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். புத்தக காட்சி ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில வந்து பிரம்மாண்டமாக நடந்துட்டு வருது. காட்சி எப்படி இருக்கு? என்னென்ன புத்தகங்கள் வாங்குனீங்க? எங்க இருந்து வாரீங்க? நாங்க பம்மல்ல இருந்து வரோம். சென்னை பம்மல்ல இருந்து வரோம். இங்க வருஷம் கரெக்டா வந்துருவோம். நாங்க எங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு புக்ஸ் எல்லாம் இங்க. ஸோ லேட்டஸ்டாகவும் நிறைய விஷயங்கள் எல்லாமும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெயினா இவங்களுக்காக தான், பசங்களுக்காக தான். உங்களுக்கு என்ன புக் வாங்க வந்தீங்க? என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஆக்சுவலி நான் நிறைய நாவல்ஸ் அந்த மாதிரி பார்க்க வந்தேன். பட் அதை தாண்டியும் நிறைய இது பார்க்குறப்போ நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ நான் வாங்க வந்தது வேற. பட் ஆனால் இங்கே பார்க்குறப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ், ஆல் சயின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டட் புக்ஸ், ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய புக்ஸ் இருக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்யூ. மற்றொரு வாசகர் ஃபேமிலி இருக்கு, நம்ம நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம் சார். புத்தக காட்சி விறுவிறுப்பா சென்னையில போயிட்டு இருக்கு. ஃபேமிலியா வந்திருக்கீங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க? இப்போ வெளியில நமக்கு நிறைய புக் காட்சிகள் இருந்தாலும் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான புக் இருக்கு. என்ன புக் வாங்கிருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல வந்து நீங்க நிறைய புக்ஸ் அக்ராஸ் தீம்ஸ் படிக்கலாம். whether it is fiction, non fiction and kids range எல்லாமே புக்ஸ் படிக்கலாம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக்கா பசில்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் புக்ஸ் போட்டுப்பாங்க. நாம் நேரடியாக கேட்டறிந்து கொண்டோம். புத்தகத்தை பொறுத்தளவு ஏராளமான புத்தகங்கள், 90 அரங்குகள் தள்ளுபடி விலையில் விற்பனை. இங்கு வரக்கூடிய வாசகர்கள் ஒரு பக்கம் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு வசதியாக புத்தகங்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கிறது. மறுபக்கம் உணவுகள், அவர்களுக்கு ருசிப்பதற்கு தேவையான உணவுகள் இருக்கிறது. வெளியில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக புதிய தலைமுறை சார்பில் பிரம்மாண்டமான டிஜிட்டல் LED திரை மூலம் செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய வாசகர்கள் மகிழ்ச்சியுடன் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.